ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டேஸில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக. அண்ட் எஸ், நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு வாரத்தில் 2 நாள் கொரியர் வந்துடும். ஏதாவது ஒரு மளிகை சாமானங்கள், காய்கறிகள், பழங்கள் அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறதுல இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பார்சல் வந்தது. தட் வாஸ் பலாப்பழம். ஓகேவா, அதுதான் நாங்கள் இப்போ வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். ஐ மீன் டிப்பிக்கலி அவங்க தான் கட் பண்ணுறாங்க, நான் வந்து வேடிக்கை பார்க்குறேன். சரி, கொஞ்சம் ப்ராசஸ் போனதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? வந்து ஒரு பெரிய டவுட் இருக்குது. இந்த பலாப்பழத்தெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து கையெல்லாம் நினச்சிட்டு பண்ணுறாங்கல்ல, அது என்ன வந்துட்டு பண்ணணும் அப்படின்னுங்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? நாங்கள் வந்து கோகனட் ஆயில்னு இவங்க சொன்னாங்க. நான் கோகனட் ஆயில் இருக்குது, 3 பார்த்து தோரை வந்து கடலை எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி நீங்கள் அது என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னா மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் பிளேட்டர் எனக்கு தெரிஞ்சு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி கூழ். இது வந்து ஸ்வீட் கிடையாது, அந்த சால்ட் போட்டு போடுவோம்ல அந்த மாதிரி கூழ். அதுக்கப்புறம் வெல்லத்துக்கு வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு. கரெக்டா? எஸ், இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்னைக்கானது. வீக்கெண்ட் அப்படின்னுக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி வந்தது தான் ஃப்ரெஞ்ச் வில்லேஜ். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. சரி, சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது ஃபெமிலியரான இடம் தான். இந்த மாதிரி இதோட அவுட்லெட்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. பட் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னுக்கிறதுனால எல்லா இடத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கண்ணு ஃபஸ்ட்டு பறித்ததே மேலே வந்து கேம்ஸ் ஏரியா ஒன்று இருந்தது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு நான் பிடிச்சி எல்லாத்தையும் இழுத்துட்டு மேலே போனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்ததுன்னா, அந்த கடை வந்துட்டு அங்கே டைமிங் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி இருந்துட்டாங்க. எனக்கு அதுவே வருத்தமாயிடுச்சு. ஆனால் பார்க்க எல்லாம் ரெட்ரோ கேம்ஸ் மாதிரி நல்லா இருக்குது. நான் சேலம் மாதிரி செகண்ட் டயர் சிட்டியிலேருந்து வரேன். அங்கேருந்து வந்துட்டு இங்கே பார்க்கும்போது நிறையவே வந்து கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸே எனக்கு பார்க்க முடிஞ்சது. அங்கெல்லாம் மேக்ஸிமம் 8 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. இங்கே பாருங்கள், மணி வந்து 11 மணி. பட் எல்லாம் ஃபேமிலியாக குழந்தையோடு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அப்படி முழிச்சிட்ருக்கிறது அது வேறு. பட் லைக் வந்து இவங்க ஃபங்க்ஷனலாகவே இவங்க லைஃப் ஸ்டைலே இப்படி தான் இருக்குது அப்படின்னுக்கிறத பார்க்கும்போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த வேலையாக ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப இந்த சாஃப்ட் கோன்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சாஃப்டி கோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் வாங்கி சாப்பிடுவேன். அன்றைக்கி அங்கே இருந்தது வந்துட்டு ஸ்ட்ராபெரி மட்டும்தான் இருந்துச்சு. சரி, ஸ்ட்ராபெரியே கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன மாதிரி சென்னை நேட்டிவாக இல்லாமல் ஆனால் சென்னையில் வந்து செட்டில் ஆகுறீங்களுக்கு இங்கே வந்தோடனே கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸாக தெரிஞ்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இது சாய் ஹப்பட் சொல்லிட்டு இங்கே நாங்கள் ஹாட் சாக்லேட் வாங்கி குடித்தோம். இது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் ஊட்டியில் வந்து ஏற்காடில் ஆக்சுவலாக மாடிஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஃபேமஸாக இருக்கும். அங்கே விட இது கொஞ்சம் நல்லா டீசெண்டாகவே இருந்துச்சு. ஃபுல்லாக கடைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் வந்து சீட்டிங் ஏரியா நடுவில் அண்ட் வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி. நம்ம யாருக்காவது இந்த ஈவெண்ட்ஸ் மாதிரி எடுத்து பண்ணணும் அப்படின்னா கூட அங்கே பண்ணலாம் அப்படின்னுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நியூ இயரு அந்த மாதிரியில் கூட நிறையா அதை வந்து பாடுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நடக்கும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கரெக்டாக இருக்கேன். ஏன்னா நான் வீடியோஸ் எடுத்து எனக்கு லைட் எந்த பக்கம் தான் நம்ம எப்படி தெரியும். ஓ, ஹாப்பி என்டிங். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பை நவ் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னோடய வாய்ஸ் மாறி இருக்குன்னு. ஏன்னா எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், பட் ஐம் கெட்டிங் வெல் சூன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.